என்று உங்களை வரவேற்கின்றோம். இந்த மண்ணும் மக்களும் சார்பாக பொன் போன்ற வாழ்த்துக்களை சொல்லி இந்த வேளையில் தொடர்ந்து உரையாற்றுவதற்காக உங்களுக்காக இந்த மண்ணிலே தேசிய காங்கிரசின் தேசிய தலைமையோடு இயங்குகின்ற இளைஞன், இந்த வட்டாரத்தினுடைய பட்டியாடிப்பட்டி வட்டாரத்தினுடைய வேட்பாளர் அன்பு நண்பர் அஸ்கர் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றுகின்றார். இப்படி அவர் பேசுகின்ற பொழுது என்னுடைய தலைவன், நமது மண்ணினுடைய தலைவன், உங்களுடைய தலைவன் சொல்லிய வார்த்தை என்ன என்று தெரியுமா? அவனுடைய குடும்பமும் வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இவ்வாறு எம் தலைவர் கூறியிருந்தார். என் அன்புக்குரிய இந்த பட்டியடிப்பட்டி வாழ் உள்ளங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், இந்த அக்கரைப்பற்று பிரதேச சபை என்கின்ற நாமத்தை கொண்டு வந்தவன் யார்? இன்று வட்டாரங்களிலே 5 பேர் அல்லது 6 பேர் போட்டியிடலாம். அக்கரைப்பற்று பிரதேச சபையை பொறுத்தவரையில் 5 வட்டாரங்களிலும் 30 பேர் அல்லது 25 பேர் போட்டியிடலாம். இன்னும் 60 பேர் போட்டியிடலாம். அது எமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போட்டியிடுவதற்கு, இந்த 30 பேர் அல்லது 25 பேர் போட்டியிடுவதற்கு காரணகர்த்தா யார்? முதலிலே இறைவன், இரண்டாவதாக எமக்காக எண்ணிய எம் தலைவன் அத்தாவுல்லா சார் அவர்கள் தான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அங்கிருக்கின்ற விடயம். என் அன்புக்குரியவர்களே, இன்று மாற்றம் வேண்டும் என்று யோசிக்கின்றீர்களே, என்ன மாற்றம் உங்களுக்கு வேண்டும்? இந்த அக்கரைப்பற்று பிரதேச சபையை பொறுத்தவரையிலே 2011ஆம் ஆண்டுக்கு முன்னர் நீங்கள் கேட்ட துவா என்ன? எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்றுதானே நீங்கள் கேட்டீர்கள். அது மாத்திரம்தானே போதும் என்று கேட்டீர்கள். அதனை நீங்கள் மறந்து விட்டீர்களா? எனக்கு என் கண் முன்னால் தெரிகின்றது. நான் சிறுபிள்ளை, மீண்டும் மீண்டும் கூறுவேன், சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது இந்த வளர்ச்சிருக்கின்ற இந்த குளங்களிலே இருந்து எமது வீடுகளுக்கு எமக்கு தண்ணீர் குடிக்க தேவை என்பதற்காகவும் குளிக்க தேவை என்பதற்காகவும் நீங்கள் இந்த மண்பட்டி, கோடாரி, அதே போன்று ஏனைய ஆயுதங்களை எடுத்து நீங்கள் வெட்டி கொண்டு வந்து இரவு பகலாக கண்மொழித்துக் கொண்டு பட்டர், பிளைண்டி, அதே போன்று ஏனைய சாப்பாடு வகைகளை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருந்து அதனை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வெட்டி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். அந்த நிலங்களை கொத்த முடியாமல் நெருப்பு பறக்கின்றது, என் கண் முன்னால் பார்த்திருக்கின்றேன். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் எல்லோரும் கேட்ட விடயம் ஒரே ஒன்று, குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள். இதை யார் தருவார் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தீர்கள். அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா அன்புக்குரியவர்களே? இறைவன் அதை கபுலாக்கப் போகின்றான், கபுலாக்கி விட்டான். யார் மூலம்? எம் தலைவன் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த நமது நாட்டிலே எல்லா அமைச்சர்களும் 225 எம்பிமார்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எம் தலைவனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அந்த அமைச்சு கிடைக்கின்றது.
உங்களுடைய துவா. அல்ஹம்துலில்லாஹ், நிலத்துக்கு கீழே அனைத்தும் பதிக்கப்பட்டிருக்கின்றது. மறந்து விட்டீர்களா? காலுக்கு கீழே இருக்கின்றதால் மறந்து விட்டீர்களா பாதைகளை? அக்கரைப்பற்று பிரதேச சபை தந்த தலைவன் இவ்விடத்தில் இருக்கின்றாரே, அவர் மரணித்ததுக்கு பிறகு நீங்கள் சிந்திக்க போகின்றீர்களா? ஏன் நீங்கள் கைவிட்டீர்கள்? என்னுடைய தலைவனை நீங்கள் ஏன் கைவிட்டீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கடும் மன வருத்தத்துடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வந்திருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த அக்கரைப்பற்று பிரதேச சபையை யாரிடம் கொடுக்க வேண்டும்? அமானிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது அமானிதம், உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் கொடுக்கின்ற இந்த விடயம் அமானிதம் என்று சொல்கின்றேன். இந்த அமானிதத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். கடந்த இருமுறை அல்ஹம்துலில்லாஹ் எம் தலைவன் எங்களை வைத்ததன் பிரகாரமாக நாங்கள் அந்த அமானிதத்தை பாதுகாத்தோம். தலைவனுடைய அந்த தொடர்பாடல் மூலமாக அத்தனை விடயங்களை நாங்கள் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை பாதைகள், எத்தனை வடிகான்கள், எத்தனை மின்சார வசதிகள், எவ்வளவு குடிநீர் வசதிகள், இப்படி ஏனைய தேவைகள் என்று எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. உச்சக்கட்ட பயனை நீங்கள் பெற்று விட்டீர்கள், நீங்கள் மறந்து விட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, உச்சக்கட்ட பயனை பெற்று விட்டீர்கள், அதனால் நீங்கள் மறந்து விட்டீர்களே. அன்புக்குரியவர்களே, நான் நிறைய விடயங்களை பேசுவதற்காக வந்திருந்தேன். ஆனால் என்னுடைய தலைவன் இன்று இவ்விடத்தில் பேசிவிட்டு மீண்டும் ஒரு பெரியவள்ளி வட்டாரத்து கூட்டத்துக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் சுருக்கமாகவும் முடிக்க வேண்டும் என்பதனால் என்னுடைய மக்களாகிய நீங்கள் என் தலைவனை நீங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். நான் உங்களுக்காக மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றேன், இரவு பகலாக கஷ்டப்பட்டிருக்கின்றேன். ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்று நடந்திருக்கின்றேன். ஒரு கொரோனா வந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்று நடந்திருக்கின்றேன். நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு தாய் ஒரு விடயத்தை நினைவு கூர்ந்தால் எனக்கு என்னவென்றால், 2011ஆம் ஆண்டு நீ மகனே எனக்கு என்னுடைய கிணத்துக்கு ஒரு பக்கெட் குளோரின் தந்தாயே, ஞாபகம் இருக்கா என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையை சொல்கின்றேன், பொய்க்கு பேசவில்லை. அந்த தாய்க்கு துவா கேட்கின்றேன். இன்னொரு வீட்டுக்கு போனேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு மரத்துக்கு கீழே போய் இருந்தேன். அந்த மரம் அழகாக காய்த்து தோட மரம், பெரிய பெரிய காய்கள் இருந்தது. எதர்ச்சியாக நான் மரத்துக்கு கீழே போய் இருந்தேன். அப்போது அந்த தாயிடம் கேட்டேன், அழகாக காய்ச்சிருக்கின்றது, என்ன அழகாக பூத்துக்குழு அந்த காய்ச்சி கொண்டிருக்கின்றது என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விடயம், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களோட சாட்சியை ஊட்ட வச்சு நீங்க தந்த மரம் 2012ஆம் ஆண்டு நீங்க தந்தீர்களே என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மரத்துக்கு கீழே எனக்கு இருப்பதற்கு, கடும் வெயில் இருப்பதற்கு என்னுடைய இறைவன் அவ்விடத்தில் என்னை வைத்திருக்கின்றான் பல வருடங்களுக்கு பிறகு. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி உங்களுக்காக மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றேன். என் அன்புக்குரியவர்களே, அத்தனை பேரும் 1200 1150 பேரும் நீங்கள் இங்கிருக்கின்றீர்கள். அவ்வளவு பேரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகின்ற போது நடுநிசை 2 மணி என்றாலும் பகல் 2 மணி என்றாலும் நான் வந்து நின்றிருக்கின்றேன். நீங்கள் அதை மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இன்று அரிசி பணம் என்று எல்லாரும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை, வாங்கிக் கொள்ளுங்கள். இது கனிமத் பொருள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ், என் தலைவன் மூலமாக நான் எத்தனை அரிசிகளை தந்திருக்கின்றேன், எவ்வளவு மாபேக்கை தந்திருக்கின்றேன். நான் கதைக்க கூடாது, எனக்கு கூடாம இருக்கின்றது. ஆனால் கதைக்க வேண்டிய சந்தர்ப்பம். உங்களுக்கு எத்தனை பணத்தை தந்திருக்கின்றேன், கதைக்க கூடாது. உங்களுடைய கஷ்டங்களில் நான் பங்கெடுத்திருக்கின்றேன், உங்களுடைய கஷ்டங்களிலே நான் உங்களுடைய தொடர்பாக இருந்திருக்கின்றேன். ஆகவே என்னுடைய தலைவன், நான் நேசிக்கின்ற சத்தியம் வெல்லும், உண்மை வெல்லும் என்று சொல்கின்றாரே அந்த தலைவன், அவரை நீங்கள், அவருடைய இதை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். 2ஆம் இடத்தில் இருக்கின்றது குதிரை சின்னம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குதிரை சின்னம் தான் உங்களுடைய கண்ணுக்கு விளங்க வேண்டும். அந்த வலட் பேப்பரில் இருக்கின்ற 5 சின்னங்களிலே இது மட்டும்தான் உங்களுடைய கண்ணுக்கு பட வேண்டும்.
நான் என்னுடைய மரணம் இன்ஷா அல்லாஹ் என் மரணம் வரைக்கும் உங்களுக்கு சேவையாற்ற இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் என் தலைவனோடு பயணிக்க இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி சில விடயங்களை பேச வேண்டும், நிறைய இதுகளை சொல்ல வேண்டும் என்று நான் இருந்தேன். ஆனால் நேரத்தை சுருக்கி என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், பெரியவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு நீங்கள் எம்மை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். இந்த 5 வட்டாரங்களில் உள்ள அத்தனை வட்டாரங்களையும் நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த என் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லோருக்கும், அதே போன்று ஒளிவிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு ஆசிரியர், ஒன்றாக நாங்கள் 2 பேரும் ஒளிவில் இருந்திருந்தோம். அவர் உண்மையிலே வர முடியாது, அவர் வந்திருந்தார். அவருக்கும், அதாவது வஹாபின் சார், அவரையும் நான் விடத்திலே அவருக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி மர்ஹூம் அச்சி முகமது அவர்களையும் நான் இவ்விடத்திலே மீண்டும் நான் நன்றி கூறுகின்றேன். இந்த கிராமத்துக்காக எனக்கு முன்னர் அவர் மிகவும் பாடுபட்டிருக்கின்றார், கஷ்டப்பட்டிருக்கின்றார், துன்பப்பட்டிருக்கின்றார், துயரப்பட்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வகையிலே அவ்வாறு நடந்திருக்கின்றார். அவருக்காக நீங்கள் எல்லோரும் தொழுகைக்கு பின்னர் நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மனம் கொண்ட அஸ்கர் இந்த மக்களுக்காக எந்நேரமும் களத்தில் நின்று கரம் கொடுக்கின்றவர். ஒரு இளைஞனாய் சிங்கமாய் நின்று இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவையாற்ற துடிப்பவர். அவருக்காக இந்த பட்டியடிப்பட்டி வட்டாரத்து மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய நாமும் பிரார்த்திப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 இந்த அக்கரைப்பட்டி பிரதேச சபை பட்டியடிப்பட்டி வட்டாரத்திலே இந்த அசுகரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதரித்து இடம்பெறுகின்ற இந்த கூட்டத்திலே அடுத்து உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது அக்கரை பற்றை அக்கறையோடு நினைத்தவர், இந்த மக்களை மனதோடு மனதாய் அணைத்தவர், கிழக்கின் விளக்கத்தில் முழக்கம் முழங்கி விளக்கம் சொன்ன தலைவர், மறைந்த பெருந்தலைவர், பேராளும் பேச்சாளனாய் பாராளுமன்றத்தில் தலை நிமிர்ந்த மர்ஹூம் இம்மச்சம் அஷ்ரப் அந்த தலைமையோடு கைகோர்த்து நின்றவன், அதன் வழியிலே நடப்பவன், இந்த மண்ணுக்காகவே என்றும் இந்த மண்ணிலேயே விதையாய் கிடந்து முளைப்பவன், இந்த மக்களுக்காக உழைத்தவன், இந்த கிழக்கே இந்த தேசமே அக்கறை பற்றை திரும்பி பார்க்க செய்தவன், கண்ணீர் என வடித்த மக்களை கரங்களால் துடைத்து தண்ணீரை கொண்டு வந்து தாகம் தீர்த்து இந்த மக்களுக்காக போர்க்களத்தில் களத்தில் நின்று வேர்த்து மக்களோடு மக்களாக என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் விருட்சம் இந்த அக்கறை பற்றின் சந்தன மரம். கிழக்கின் விளக்கத்தில் விளக்கம் சொல்லி விளக்கம் சொன்ன தலைவன் எங்கள் தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மத்தாவுல்லா அவர்களை உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்து அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக இந்த நமது பட்டியடிப்பட்டி மையவாடியிலே அடங்கப்பட்டிருக்கின்ற நமது உடன்பிறப்புகளுக்காய் நாம் பிரார்த்தித்து கொண்டவனாக, குறிப்பாக அப்துர் ரஹீம் பட்டவிதானை அவர்கள் நமது
உடன்பிறப்பு வச்சிக்காக்கா போன்ற இந்த பிரதேசத்தினுடைய மூத்த தலைவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக பிரார்த்தித்து கொண்டு இங்கு வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் உடன்பிறப்புகள் பட்டியடிப்பட்டி மாத்திரமல்ல பள்ளிக்குடியிருப்பிலிருந்தும் வருகை தந்திருப்பீர்கள். உங்கள் எல்லோரையும் அன்பாக விழித்து கொண்டு இந்த ஒலி வாங்கி எங்கெங்கெல்லாம் கேட்குமோ அங்கெல்லாம் இந்த கூட்டத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், முகநூல் வாயிலாக இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகள் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்களை விழித்து குறிப்பாக இந்த பட்டியடிப்பட்டி கிராமத்தில் நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற எங்களுடைய எனக்கு முன் உரையாற்றிய உங்களுடைய முனை நாள் உறுப்பினர் அவர்கள், அதே போன்றுதான் பட்டியலிலே இருக்கின்ற சகோதரர் முசாமில் அவர்கள், அதே போன்று அக்கரைப்பற்று பிரதேச சபையின் வேட்பாளர்களாக இருக்கின்ற எங்களுடைய முசாதிக் அவர்கள், விசேடமாக அக்கரைப்பற்று பிரதேச சபையின் முதலாவது தவிசாளர், 2 முறை தவிசாளராக இருந்து வேட்பாளராக இருக்கின்ற ராசிக் அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்களுடைய சீனனை போன்ற போராளிகள், இசங்கனி சீமை வேட்பாளர் இங்கே இருக்கிறார், அவரையும் பிடித்து, எங்களுடைய சகோதரன் அறிவிப்பாளனையும் பிடித்து, இப்பொழுது அக்கரைப்பற்று மாநகரத்தினுடைய இஜ்ரா வேட்பாளர் வாசித் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் அவர்களையும் விடுத்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வழக்கமாக நம்பிக்கையின் அடிப்படைகளில் தேர்தல் காலங்களிலே பட்டியடிப்பட்டி, இசங்கனி சீமை, ஆலின் நகர், பள்ளிக்குடியிருப்பு போன்ற கிராமங்களுக்கு கடைசி நேரங்களிலே கூட்டத்திற்கு வருவதும் பேசுவது கொஞ்சமாக இருந்தும் வந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இருந்தாலும் நான் நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் நீங்கள், என்னை புரிந்து கொள்ள மக்கள், நமது கட்சியை வளர்த்த பெருமக்கள். எனவே உங்களுக்கு நான் சொல்லித்தான் நீங்கள் வாக்கு போட வேண்டும் என்றில்லை. தேசிய காங்கிரஸ் என்பது நமது கட்சி, குதிரை சின்னம் நமது சின்னம். எனவே அது உங்களுடையது என்பதனால் நான் அப்படி நேரங்களை கழிக்க வேண்டி ஏற்பட்டது. இன்று கூட ஏறாவூர் மண்ணிலே இருந்துதான் நான் வருகை தந்தேன். ஏறாவூரில் நிறைய பணிகளை நாம் செய்திருக்கிறோம். ஏறாவூரில் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணம் முழுவதும், நாடு முழுவதும் நாம் பணியாற்றி இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில விட்டு கொடுப்புகளுக்காக கடந்த காலங்களில் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடவில்லை. ஆனால் இம்முறை நாம் போட்டியிட வேண்டும் என்றும், நாம் தான் அதிகமாக அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோம் என்றும் அந்த மக்கள் கூறியதற்காக திருகோணமலை மாவட்டத்தின் அனைத்து சபைகளிலும் போட்டியிட்டதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏறாவூரில் நாங்கள் போட்டியிடுகிறோம். நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்ட விடயம், அம்பாறை மாவட்டத்தில் 4 சபைகள் நிராகரிக்கப்பட்ட விடயம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நிராகரிப்பு தவறானது, பிழையானது என்று இந்த அமைச்சுக்கே பொறுப்பாக இருந்து
சட்டம் இயற்றிய ஒரு அமைச்சராக இருந்தவன் என்ற அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றம் சென்று அதனை மீண்டும் நமது நொமினேஷனை, நியமன பத்திரத்தை ஏற்க வைக்க பணிப்புகள் கிடைப்பதற்காக 25 நாட்கள் கொழும்பிலே தங்க வேண்டியிருந்தது. ஒரு மாதத்திற்கு மேல் தேர்தல் காலத்தில் ஒன்றுமே நாங்கள் செய்யாதிருந்து, சில வேளைகளில் அக்கரைப்பற்று பிரதேச சபையும் நிராகரிக்கப்படுதோ படுமோ என்றெல்லாம் அச்சம் இருந்து, ஆக தேர்தல் 6ஆம் தேதி என்றால் 10 நாட்களுக்குள் மாத்திரம்தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. இதனால் எல்லா ஊர்களுக்கும் போக வேண்டும், எல்லா பிரதேசங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்கள் போக வேண்டும். அதோடு அக்கரைப்பற்று மாநகர சபை எல்லா வட்டாரங்களையும் வென்று எல்லா உறுப்பினர்களையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு அக்கரைப்பற்று பிரதேச சபையும் அனைத்து வட்டாரங்களையும் வென்று எல்லா உறுப்பினர்களையும் பெற வேண்டும் என்றிருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் இறுக்கமான ஒரு நேரத்திலே இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு அக்கரைப்பற்று பெரிய பள்ளி வட்டாரத்திலே நடக்கின்ற கூட்டத்திற்கும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இன்று பேசிய அசார் நிறைய ஆதங்கங்களை கையிலே சுமந்து கொண்டிருக்கிறார். அவரும் இன்னும் பேச வேண்டும். இந்த அக்கரைப்பற்று பிரதேச சபையின் வேட்பாளர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். முன்னை நாள் சாமனும் இருக்கிறார், அவரும் பேச வேண்டும். ஆகவேதான் இந்த இடைவெளிக்குள் நான் பேசுகிறேன். 12 மணி வரையும் கூட்டம் தொடரும். நீங்கள் இருந்து இந்த கூட்டத்தில் அவர்கள் பேசுவதை நீங்கள் எல்லோரும் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு ஞாபகப்படுத்துவதற்கு அதிகமான விடயங்கள் இருக்கிறது. அக்கரைப்பற்று பிரதேசம் என்பது நாம் எல்லாம் ஒரு பிரதேசம்தான். ஆனால் பாலத்திற்கு மேற்கு புறமாக பட்டியடிப்பட்டி கிராமம், பள்ளிக்குடியிருப்பு கிராமம், இசங்கனி சீமை, ஆலின் நகர், இலுக்குச்சேனை, இலூர் நகர் போன்ற பிரதேசங்களில் வாழ்கிற மக்களின் அபிவிருத்தியை பற்றி சிந்தித்ததுதான் தேசிய காங்கிரஸ். நான் வருகின்ற பொழுது வசார் சொல்லுகிறார், தண்ணி மாத்திரம் தந்தால் போதுமென்ற செய்தியை மாத்திரம்தானே சொன்னோம் என்று அவர் கேட்கிறார். தண்ணி மாத்திரம் இருந்திருந்தால் இதுவரைக்கும் 8ஆங்கட்டை வரைக்கும் நமது மக்கள் அன்று குடியேறியிருப்பார்கள். ஒரு நம்பிக்கையோடு பட்டியரைப்பட்டி பள்ளிக்குடியிருப்பு இசங்கனி சீமையில் குடியிருப்பதற்காக வந்த மக்களை, அந்த மூத்தவர்களை நான் பாராட்டுகின்றேன், அவர்களுக்காக பிரார்த்திக்கின்றேன். அக்கரைப்பற்று மாநகரத்திலே வாழ்கின்ற மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒவ்வொரு கூட்டங்களிலும் நீர்நிலைகளை நிரப்பி குடியேறாமல் எல்லோரும் மேற்கு நோக்கி வாருங்கள், உங்களுக்காக அக்கரைப்பற்று பிரதேச சபை திறந்திருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். திட்டமிட்ட அபிவிருத்திகளை செய்ய வேண்டும், திட்டமிட்ட பொருளாதார அபிவிருத்தியை செய்ய வேண்டும். இவைகள் நமது வளமான பூமிகள். ஆகவே திட்டமிட்டவற்றை செய்வதற்கு, திட்டமிடுவதற்கு ஒரு சபை வேண்டும். அந்த காலங்களில் அச்சிகாக்கா, சபுதீன் பட்டானை போன்றவர்கள் இந்த பிராந்தியத்திற்கு ஏதாவது கொண்டு வருவதற்கு குழுக்களிலே, சபைகளிலே சண்டை பிடிப்பார்கள்.
அங்கிருக்கின்ற பீத்தல்களை அடைத்து இங்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே மிஞ்சாது. இவைகளை தெரிந்து கொண்டவன் நீங்கள் வளர்த்த தேசிய காங்கிரசின் தலைவன். தண்ணி மாத்திரம் அல்ல, எல்லாமே அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு இந்த வீதியால் தான் போகிறது. மின்சாரம் போகிறது, நீர் போகிறது, நெல்லு போகிறது, செல்வ மீன் போகிறது, மரக்கறி போகிறது, கொழும்பிலிருந்து பொருட்கள் வருகிறது. ஆகவே இந்த பிராந்தியம் மிக முக்கியமானது. நமது வளநிலம் இருக்கின்ற பிராந்தியம் இது. எனவேதான் ஆண்டவன் சரியாக ஒவ்வொரு கிராமங்களை பற்றியும் மக்களை பற்றியும் சரியாக முறையாக எண்ணிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அந்த எண்ணங்களிலே வெற்றி தந்திருக்கின்றான். நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம், இசங்கடை சீமை மக்கள் 301 வாக்கையும் அளிப்பார்கள். கடைசி நேரம் போய் நாம் வரும் பொழுது நாங்கள் போடுவோம் பாப்பா என்பார்கள். ஒரு முறை வருகின்ற பொழுது, தம்பி இந்த ரோட பாருமன என்று சொன்னார் ஒருவர். துவாச்சைங்க என்று சொன்னான். எனக்கு பெருந்தெருக்கள் அமைச்சு கிடைத்தது. அந்த அமைச்சின் மூலமாக முதல் பணியாக அவைகளை மாத்திரமல்ல, பள்ளி குடியிருப்பிலும் இன்னும் பல வேலைகளை நாங்கள் செய்தோம். அதே போன்றுதான் எதிர்பாராத விதமாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சு எனக்கு கிடைத்தது. அது எண்ணங்களுக்கு கிடைத்த வெற்றி. அக்கரைப்பற்றில் முதலாம் குறிச்சிக்கு மாத்திரம்தான் நீர்வளங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் பள்ளி குடியிருப்பிலே கட்டியிருக்கின்ற நீர் தாங்கி அந்த இடத்தில் கட்டுவதற்கு இருக்கவில்லை. அது தீகவாப்பியினூடாக சென்று நிந்த ஊரை அடைந்து நிந்த ஊரிலிருந்து அக்கரைப்பற்றில் ஒரு தொங்கலிலே போடப்பட வேண்டியிருந்த அந்த நீர் தாங்கிதான் நமது உங்களுடைய பிரார்த்தனை, நமது எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில் அம்பாறையிலிருந்து பள்ளி குடியிருப்பு அக்கரைப்பற்று பிரதேச சபைக்கு கொண்டு வந்து அந்த நீர்த்தாங்கியிலிருந்து தான் மொத்தமான அக்கரைப்பற்று, ஆலேடி வெம்பு, அட்டாளச்சேனை போன்ற பிரதேசங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்டது. இவைகளை நான் செய்ததற்காக சொல்லவில்லை, எண்ணங்கள். அதே போன்றுதான் நாங்கள் எதிர்பாராமல் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சு கிடைத்தது. அதுவும் நாம் நமது மக்களினுடைய நல்ல எண்ணங்களுக்கு கிடைத்த வெற்றி அது. அதனால் இந்த எல்லை பிரச்சனைகளிலே இருந்த கிறுக்குகள் ஏனைய பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு பெற்றது மாத்திரமல்லாமல், இந்த அக்கரைப்பற்றை மாநகர சபையாகவும் பிரதேச சபையாகவும் பிரித்ததன் மூலம் அந்த காலங்களில் அச்சிக்காக்காவும் சபியுடின் வட்டானை போன்றவர்களும் அக்கரைப்பற்று மாநகரத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற பிராந்தியத்துக்கு போய் பணமும் வீதியும் கேட்பதை தடை செய்து அக்கரைப்பற்று பிரதேசத்தின் மக்களுக்கு நேரடியாக பணம் பெறுவதற்கான, நேரடியாக பாதை அமைப்பதற்கான நேரடியான உபகரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டது. ஒரு தண்ணி பவுசரையாவது பெற்றுத்தர முடியாதா என்று நமது முன்னோர்களுக்கு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கம் பட்டியரிப்பட்டிக்கு மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்கு மாத்திரமல்ல, நமது மக்கள் அடக்கப்படுகின்ற இந்த மயானத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கை கழுவுவதற்கு கூட தண்ணி இல்லாத நிலைமைகள். இவைகளெல்லாம் நமது எண்ணத்திற்கு கிடைத்த கூலிகள். எனவே பிரிக்கின்றவன் அகப்பை நமது கையிலே இருந்ததனால் மிக கவனமாக மாநகரத்தை உருவாக்கி மீதி 5 ஊர் இருக்குது. பட்டியாரிப்பட்டி, பள்ளி குடியிருப்பு 1, 2 GN டிவிஷன், இசங்கனி சீமை ஒரு கிராம சேவகர் பிரிவு, அடுத்ததாக அலிநகர். ஆகவே ஒரு வட்டாரம் என்பது 3, 4, 5, 8, 16
கிராம சேவகர்களை உள்ளடக்கியதாகத்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. கிண்ணியாவில் சம்மாந்துறையில் போய் கேட்டால் 8-10 கிராம சேவகர்கள் பிரிவுகள் சேர்ந்ததுதான் ஒரு வட்டாரம். ஆனால் ஒவ்வொரு கிராம சேவை பிரிவுகளையும் ஒவ்வொரு வட்டாரமாக்கி பட்டியடிப்பட்டிக்கும் ஒரு உறுப்பினர், பள்ளிக்குடியிருப்புக்கு 2 உறுப்பினர், ஆலின் நகருக்கு ஒரு உறுப்பினர், இசங்கணிச்சீமைக்கு ஒரு உறுப்பினர், வாக்குகளை பார்த்தால் மிகவும் குறைவானது. அதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அது ஒரு வரலாற்று வரம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு ஏக்கம் வருவதுண்டு. ஏனென்றால் குறைந்த வாக்குகளால் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக முடியும், குறைந்த வாக்குகளால் தவிசாளராக முடியும் என்ற எண்ணத்தில் சீலம்பாய் வேலிக்க பொறுத்தது, போனது, வந்தது, அப்படி பிறந்ததெல்லாம் ஒரே ஒவ்வொரு தேர்தலிலும் நாக்களு புழு படம் எடுக்கிற மாதிரி எடுக்க துவங்குதுகள். இசங்கணிச்சீமை ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனை வந்தது. இந்த முறையும் இசங்கணிச்சீமையிலே குறைந்த வாக்குத்தானே, போய் அதை இதை கொடுத்து எடுக்க முடியாதா என்றெல்லாம் முயற்சிகள் எடுப்பார்கள். அசார் சொன்னதை போன்று அரிசி, காசு, இறைச்சி, சோட்டி துணி இதுகள் பெற்று வாக்கு போடுகின்ற மக்களாக நாமும் இல்லை, நம்மை நமது மூத்தவர்கள் பழக்கியதும் இல்லை, நாம் அதற்கு அடிமைப்பட்டதும் இல்லை. இந்த முஸ்லிம் கட்சிகள் என்று பிறகு உருவாகியவர்கள்தான் இவ்வாறான ஒன்றை உருவாக்கி எப்படியாவது கைப்பற்றலாமா என்று பார்ப்பார்கள். ஒரு தியாலம் அல்லது 5 தியாலங்கள் சமைப்பதற்கான அரிசி அல்லது ஒரு முறை போடுவதற்கான ஒரு சோல், இவைகளுக்கு நாம் உண்மையாக ஒற்றுமைப்பட்டு உருவாக்கிய கட்சியின் மூலம் நாம் அடைந்தவைகள் நிகராகுமா? வாழ்நாள் முழுவதும் இவர்களால் தண்ணி தர முடியுமா? வாழ்நாள் முழுவதும் அரிசி தர முடியுமா? இசங்கணிச்சீமைக்குள்ளும் எப்படியாவது போய் என்னையாவது செய்ய வேண்டும் என்று இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதனை உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், அக்கரைப்பற்று பிரதேச சபையை பிரிக்கின்ற பொழுது இந்த பள்ளி குடியிருப்பு பட்டியடிப்பட்டி மக்களின் அந்த நம்பிக்கையில் அதனை நாங்கள் செய்தோம். மீண்டும் இந்த முறை தேர்தல் வந்திருக்கிறது. பிரதேச சபையிலே இருந்து என்ன செய்தார்கள் என்பதல்ல பிரச்சனை. பிரதேச சபையில் இருந்து மற்றவர்கள் குறை சொல்லுவது போன்று களவெடுத்தார்களா, ஓடினார்களா, வந்ததா என்பதல்ல பிரச்சனை. பிரதேச சபையிலே இருந்து கொண்டு நீங்கள் யாரும் கேட்காமல் உங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை தீர்மானிக்கின்ற, அதனை திட்டமிடுகின்ற ஒரு சபைதான் அந்த சபை. குப்பை அள்ளுவதற்கு ஒரு மெஷின் அக்கரைப்பற்று பழைய பிரதேச சபையிலிருந்து எப்பொழுது வரும் என்று குறை இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல, எல்லாமே நமது வசம் இருக்கிறது. மாநகர சபையிலும் எல்லாமே இருக்கிறது. எனவே வாக்கு போடுவது அரிசி பருப்புகளுக்கு அல்ல, வாக்கு போடுவது ஆட்களுக்கும் அல்ல. அசார் இப்பொழுது கேட்கிறார், அசார் இல்லாமல் அவருடைய விட்டுக் கொடுப்போடு இன்னும் ஒருவரும் வர முடியும். வாக்கு போடுவது கட்சிக்கு, வாக்கு போடுவது கொள்கைக்கு. இசங்கணிச்சீமையில் ஒருவர் ஒரு முறை கேட்டார், இப்பொழுது இன்னும் ஒரு போராளி கேட்டிருக்கிறார். அவர் தேசிய காங்கிரஸ், அதற்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். எனவே என் உடன்பிறப்புகளே,
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். பள்ளிக்குடியிருப்பிலும் நான் சொன்னேன், நீங்கள் வாக்கு போடாமல் தோற்கவில்லை. சில எலிகள் அறுத்தன, அவர்களால் தூக்க முடியவில்லை. ஜேவிபி என்கின்ற இந்த இலங்கையில் முதலாவதாக மக்களை கொல்லுவதற்கு ஆயுதம் தூக்கிய ஒரு கட்சிக்கு நமது இங்கே இருக்கின்ற சில்லறைகளின் கெடுபுடிகளினால் நமது மக்கள் சிலர் வாக்களித்தார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலும் நாம் 88ஆல் தோற்றோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தோற்கடிக்க எண்ணியவர்கள் எத்தனை என்று போட்டார்களோ அத்தனையை சொல்லி அவர்கள் தோற்கடித்திருப்பார்கள். அத்தாவுல்லாவையும் தேசிய காங்கிரஸையும் தோற்கடிப்பதற்கென்று தலைவர் அஷ்ரம் அவர்களுக்கு பிறகு தேசிய காங்கிரஸ் உருவாக்கிய காலமிருந்து, வடக்கு கிழக்கு தொடர்பாக பேசிய காலமிருந்து, கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களினுடைய காணி வளப்பங்கீடுகளை பேசிய காலமிருந்து, இனத்தீர்வென்பது எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் எல்லா சபைகளிலும் எல்லா ஜனாதிபதிகளுடனும் நாம் பேசிய நாட்களில் இருந்து தேசிய காங்கிரஸ் ஆளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கின்றவர்களுடைய திட்டம். அதை போன்று கடந்த இன்னும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மைத்ரியுடைய காலத்தில் ஜனாதிபதி மைத்ரியாகி தேசிய காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே சில இறக்குமதி கட்சிகள் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதில் குறிப்பாக வன்னியிலே இருந்து வந்தவர் கொண்டு வந்து, அவர்கள் வந்தது என்னை தோற்கடிப்பதற்காகத்தான். இது நீண்ட பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியாது. நான் போராடி கொண்டே இருக்கிறேன். இதை எல்லா இடங்களிலும் நான் சொல்லுகிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னை தோற்கடிப்பதற்காகவே பல வியூகங்கள் அமைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக தேர்தல் நடத்துகின்ற ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் சேர்ந்து, நமது எதிரிகளும் சேர்ந்து தீட்டித்தான், சதி வலை பின்னித்தான் இந்த ரிசல்ட்டை வெளிக்கிட்டார்கள். இந்த பெறுபேறுகளை சொன்னார்கள். விடமாட்டோம். நாங்கள் அதற்காக இன்னமும் தீர்வு முறையாக காணவில்லை. அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலிலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று எல்லோரும் கவனமாக கேளுங்கள். செங்கனி சீமையில் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு போய் நாங்கள் ஒரு தேநீர் கடையிலே தேநீர் அறிந்துவிட்டு ஒன்று இட்டாங்கட்டை அல்லது ஆலின் நகருக்கு போவதற்கு ஆயத்தமாகின்ற பொழுது ஓடி வந்து ஒருவர் சொல்லுகிறார், இந்த தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் போலீசாரும் வந்து இசங்கனிச்சீமை காரியாலயத்துக்கு தீ வைத்து விட்டு செல்லுகிறார்கள் என்று. நாங்கள் அங்கு போனோம். அங்கு போனவுடன் அங்கு கட் அவுட் எல்லாம் எரிந்து நமது காரியாலயம் உடைக்கப்பட்டு சாம்பலாய் போய் இருக்கிறது. அங்கு நின்றவர்களிடம் போய் என்ன இதென்று கேட்டோம். அந்த வீட்டிலே இருந்த தாய், அங்கே இருந்த 2 ஆண்கள், அந்த தகப்பன், அவர் வந்து சொன்னார், ஆம்புலன்ஸ் வண்டியிலே தேர்தல் ஆணைக்குழுக்கள் வந்தார்கள். அதற்கு முன்பு நமது எதிர்கட்சியிலே இருக்கின்றவர் வந்து வீடியோ எடுத்து கொண்டு போனார். அவர் போய் 10 நிமிடத்தால் ஆம்புலன்ஸ் வண்டி வந்தது, இறக்கினார்கள். இதென்ன காரியாலயம், இதை உடைத்து தீ வையுங்கள் என்று சொன்னார்கள். உம்மா சொல்றா என்ற பக்கத்தில் இருக்கிற பொடியன் போலீசார கண்டொன்ன அவரை உடைச்சி போட்டு அவர் அந்த கட் அவுட்டை எரித்தார் என்று. உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? இலங்கையில் இருக்கிறதா? தேர்தல் நடத்துகின்ற சபையின் கமிஷனின் உறுப்பினர்கள்
இங்கு வந்து தீயிட்டு கொளுத்துகிறார்கள் என்றால் தேசிய காங்கிரசினுடைய அச்சமும் பயமும் அவர்களுக்கு இருக்கின்றது. நேற்று எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். அக்கரைப்பற்று போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்தார்கள். இப்பொழுது எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். අපේ අකරපත්තු OIC මහත්මයාටත් අපි ඉල්ලා සිටිනවා අකරපත්තු බල ප්‍රදේශයේ ඉසංගඩි චීම කොටාසේ ඊයේ වෙච්ච සිද්ධිය ඡන්ද කොමිෂන් සභාවේ යටතේ වැඩ කරන්න නිලධාරී දෙක ආපු පොලිස් සමහර පොලිස් නිලධාරීන් ඇවිල්ලා පර්මිෂන් අරගෙන අපි හදපු අපේ පක්ෂ කාර්යාලයට ගෙනි තිබ්බ සිද්ධියට අවශ්‍ය සාක්ෂි අපේ ගාව තියෙනවා. ඒ අම්මා කියපු එක, තාත්තා කියපු එක, අනිත් අය කතා කරපු එක අපි දන්නවා. අපි පරිස්සමින් අපි මේක ගැන බලාගෙන ඉන්නවා. ගිය සැරේ පාර්ලිමේන්තු ප්‍රතිවරණයේ මේ වාගේ කණ්ඩායමක් අවිල්ලා ජාතික කොංග්‍රස් නායකයාව පරදන්නට ඒගොල්ලෝ කටයුතු කරා. ඒ වගේම මේ සැරේ මෙන්න මේ වාගේ පළාත් පාලන ආයතන ඡන්ද පළාත් ජාතික කොංග්‍රසයේ පරද්දන්නට මම නම් හිතුව නෑ. මම නම් කවදාවත් කවුරුත් හිතාගන්න බෑ මේ කොමිෂන් සභාවේ නිලධාරීවරු ඡන්ද ඉල්ලනවද? ඒගොල්ලන්ගේ ලාංඡනය මොකක්ද කියලා මම දැනගන්න සිද්ධ වෙනවා අකරපත්තු ප්‍රාදේශීය සභාවේ. මේක ඉතා වැදගත්. මම කතා කරන්නේ කනකාටුවෙන්. අපි දැකලා තියෙනවා කොමිෂන්, පොලිස් කොමිෂන්, ඒ වගේ ඡන්ද කොමිෂන්, ඡන්ද කොමසාරිස්වරු අපි ගොඩාක් දැකලා තියෙනවා. අපි නිකන් නෙවෙයි ජ්‍යෙෂ්ඨ දේශපාලනයේ ज्येष्ठ अभ्यर्थीवरेक, ज्येष्ठ पार्लिमेंट मंत्रीवरेक මොකද්ද මේ කියන්නේ? පර්මිෂන් දීලා නීත්‍යානුකූලව හදපු කාර්යාලය ඒ කණ්ඩායම ඇවිල්ලා එහෙම කරනවා නම් අපි කොහෙද විශ්වාස තියන්නේ? මේ දිකටම මේක කරගෙන යන්න බෑ. අපි මේ සම්බන්ධව Human Rights Commission, ඡන්ද කොමිෂන් ඔක්කොටම අපි ලිඛිතව ලියලා තියෙනවා. අපිට නිදහසෙන් වැඩ කරන්න අවසර දෙන්න කුමන්ත්‍රණ කරනවා. කවුරුත් දන්නේ නැහැ. ඒකට වෙනම කණ්ඩායමක් පත් කරලා තියෙනවා. ඒ කණ්ඩායම අකරපත්තු බල ප්‍රදේශයේ විතරක් නෙවෙයි ජාතික කොංග්‍රස් මීටිං වලට ඇවිල්ලා ඩිස්ටර්බ් කරනවා. ගිය සැරේ වගේම කවුද මේ බලතල දුන්නේ? මේ බලතල කවුද දුන්නේ? ශ්‍රී ලංකාවේ පාර්ලිමේන්තුවේ සකස් කරපු නීතියට වඩා උඩින් කොමිෂන් සභාවේ නිලධාරීවරු නීතිය හැදුවා නිසා තමයි අපේ අයිතිය මාසයක් අපි ඡන්දට වැඩ කරන්න බැරි වුණා. අම්පාර ඩිස්ට්‍රික්කයේ අපේ නාම යෝජනා පත්‍ර 4ක් ප්‍රතික්ෂේප කරා, රිජෙක්ට් කරා. ඒ නිසා පොලිස් මහත්තුරුන්ටත් OIC මහත්තුරුන්ටත් කොමිෂන් සභාවේ මහත්තුරුන්ටත් මේ අකරපත්තු වේදිකාවේ සිට මම ඉල්ලා සිටිනවා සාධාරණ වැඩ කටයුතු කරන්න. කොමිෂන් සභාවේ නිලධාරීත් ඡන්ද ඉල්ලනවද සැකයක් අපි අපේ ජනතාව දැන් බලනවා. මොකද්ද මේ සිද්ධිය? මේක පොඩි වැඩක් නෙවෙයි. ගිනි තියලා විනාශ කළේ මේ මොකද්ද? තනිකර පොලිතින් කියලා හිතන්න එපා. නීත්‍යානුකූලව අපි පර්මිෂන් අරගෙන හදපු
අපේ කාර්යාලය ඒ නිලධාරීන් ඇවිල්ලා ඒක විනාශ කරනවා නම් ඒක නීතියට පටහැනිව තියෙනවා. අපි මේක අතාරින්නේ නැහැ. අපේ ගාව අවශ්‍ය සාක්ෂි තියෙනවා. අපේ ගාව ඕන සාක්ෂිලා ඉන්නවා. ඒ නිසා මේ වෙරදි වැඩ කරන්න එපා. මේ වෙරදි වැඩ කරන්න දෙන්න එපා කියලා මම මේ අවස්ථාවේදී මං இல்லா සිටිනවා. இதை நான் ஏன் பேசுகிறேன் என்றால் இப்படியான ஒரு குமந்திரனை அதிகாரிகளும் நமது எதிரிகளும் தோற்கடிப்போம் என்று சொல்லிவிட்டு இந்த கூட்டைத்தான் செய்தார்கள். சல்லி வளட்டாத் படு வளட்டாத் கடை அண்ட பே நிலதாரி අපිට විරුද්ධව දේශපාලන වශයෙන් කටයුතු කරන පක්ෂ දෙක තමුන්නාන්සලා එකතු වෙලා යහළු වෙලා මෙන්න මේ වාගේ කුමන්ත්‍රණ කාරණ්ඩ ඉඩ දෙන්නේ නැහැ. பணத்தை சம்பந்தம் அப்படி தான்னுவோம். ஆகவே இவைகளை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் எனக்கு அடிக்கணும் பெரும்பெடுத்து வட்டாரம் பிரிச்சதுக்கு பிரதேச சபை கொடுத்ததுக்கு இங்க இருக்கின்ற எல்லோரும் நான் சொன்னனே அத்தது முறிஞ்சது எல்லாம் ஏதாவது அடிப்படையில் பணங்களை கொடுத்தாவது தேசிய காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும். இந்த பிரதேச சபையினுடைய அந்த பவரை கையில் எடுத்தோம்டா மொத்தம் அவித்து விட போகலாம் தானே. ஒன்றும் இல்லை. அரேகாணிகளுக்கு உறுதி எழுதுற, ஆரோ வாங்கிட்டு வர மாட்டுகளுக்கு கொமிஷன் வாங்குற, அவ்வளவு காட்டி கொடுக்குற இப்படியான ஆக்களை கையில் வட்டிலாபத்தை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? சபையை கொடுத்தா அதற்காக இங்க வந்து இல்லாத பொருளா அங்க வைக்கிற அங்க ஒரு தம்பி யாமையன் ஆண்டவரே வருத்தம் வேண்டா, சின்ன வருத்தம் இல்லை, அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நாம கட்டி ஆக வேண்டும். ஒரு வழி இல்லை. சீர்திருத்தத்திற்கு அனுப்புகின்றவர்கள் இல்லை, சின்ன பிள்ளைகள் இல்லை, பட்டுக்கள்ள கூட்டம், சின்னாக்கள் இல்லை. இதை நான் சொல்லித்தான் விளங்கணுமா உங்களுக்கு? வாக்கல நாஞ்சல்ல போயிண்டா 100 மாசத்தை கேட்டு பாருங்க. ஒரு காலத்துல என்ன அவர் ரொம்ப தேவைதார். இப்ப நாஞ்சல்ல போயிண்டா யாருக்கிட்ட கேட்கிறேன் நாம, என்னடா வாழிலையா? இந்த ஊர்ல எல்லார்டையும் கேட்டு பாருங்க ஆறுன்னு சொல்லி. பொதாருக்கு ஜேவிபியும் வந்து இங்க எடுக்க போறாங்களாம். இதுக்கிடையில அக்கரைப்பத்து, பொத்துவில், அட்டாளச்சேரை போன்ற இடங்களுக்கு குதிரை கிடைச்சிட்டா என்றது மக்களுக்கு டவுட். நேத்து தான் கொக்குக்கு காலில் கண்டு ஒப்புக்கொண்டார்கள். கண்டத்துக்கு பிறகு குதிரை சின்னத்தை போட்டு போட்டார்கள். அதன் பிறகுதான் ஒரு பெரிய பிரச்சனை எல்லோருக்கும் வருகிறது. அடே குதிரை வந்துட்டு, குதிரை வெல்ல போகுது. அது வெல்றதானே ஒரு பாய்ச்சல். 10 நாள் தானே, 10 நாள் தானே. திருவண்ணாமலைக்கும் 10 நாள் தான், அவருக்கும் 10 நாள் தான். அக்கறை மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு இவங்களும் படுத்துட்டாங்க. உண்மையாக இவற்றை ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கு வந்து இவர்கள் பொய்களை சொல்லி தேசிய காங்கிரஸை பற்றி அவர்கள் கள்வர்கள், தலைவர் அப்படி இப்படி என்று சொல்றதுக்கு யோக்கியம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா ஒரு முத்தினதுண்டு ஓடிட் கதை கதைக்கான ஓடிட் சம்பந்தமான விஷயம். அதுல இருக்கிற உத்தியோகத்தன் பெரிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா? அவன் அதில் வேலையை பார்ப்பான். நீ வந்து என்னத்தைய பார்த்து போட்டு பாடு கட்சி இப்போ நாக்கள் என்ன நினைப்பாங்க, ஒன்னொருக்கும் வருத்தம் தான் சொல்லுவாங்க. இல்லாட்டியும் வருத்தம் தான். ஓடிட்டுங்கிறது ஒரு ஜெனரலான விஷயம், பாராளுமன்றத்துக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்ட். அந்த ஓடிட்டுகள் ஒவ்வொரு திணைக்கள நிறுவனம் இந்த செலவு செய்யப்படுற பணம் இதுகள்ல அவங்க கேள்வி கேட்பாங்க. சரி, நீங்க இவ்வளவு செலவழிச்சிருக்கீர்கள், இதை செலவழிச்சிருக்கீர்கள், இதை எப்படி எடுத்தீர்கள்,
இதுக்கு இன்னைக்கு விளக்கம் தாங்கோ, இதெல்லாம் செய்தி முடிச்சிட்டீர்கள், இப்ப ஏன் சும்மா வச்சிருக்கீர்கள், விளக்கம் தாங்கோ. அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அது ஒன்றுக்கு வரல, ஒன்றுக்கு அந்த ஒன்றுக்கு இல்லை, ரெண்டுக்கும் பாரல, எல்லாத்துக்கும் பாராது, எல்லாத்துக்கும் வரும். இப்போ அது வார யாருக்குன்னா ஆபீசர்ஸுக்கு. இப்போ உதாரணமா இப்போ அக்கரைப்பத்து பிரதேச சபைண்டா அங்க இருக்கிற அக்கவுண்டிங் ஆபீசருக்கு அந்த கடிதம் வரும், செக்ரட்டரிக்கு. மாநகர சபைண்டா கமிஷனருக்கு வரும், மாகாண சபைண்டா சீஃப் செக்ரட்டரிக்கு வரும், மினிஸ்ட்ரி என்றா அந்த செக்ரட்டரிக்கு வரும், ஹெல்த் மினிஸ்ட்ரி கொழும்புல இருக்கிற அவங்களுக்கு வரும். நானும் கோப்பாவில் ஒரு மெம்பர், ஆடிட்டர் ஜெனரல் இருப்போம், கேள்வி கேட்போம். இங்க வாங்கோ செக்ரட்டரி, இங்க வாங்கோ டிஜி, இங்க வாங்கோ சப்ளையர்ஸ், எப்படி இதை வாங்கினீர்கள், அவங்க ஃபுல்லா விளக்கம் சொல்லுவாங்க. இதான முறை. அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பேப்பரை காட்டிக்கிட்டு இது பார்க்க நேரமா, இது ஒரு காட்டுற சாமானா, அதை வாசிக்காயண்டா லூசு, அதுக்கு பதில் என்ன போட்டிருக்காருன்றதை வாசியண்டா, அது மட்டும் சொல்ற. அப்ப அக்கறை பற்று மக்கள் புரியாதவர் என்ன செய்யாரா? டே, அக்கறை பற்று மக்கள் சட்டம் இயற்றினார்களா? ஞானம் உள்ளவர்கள், அரசியலை முறையாக இந்த நாட்டுக்கு சொன்னவர்கள், முறையான நிலையான அபிவிருத்திகளை செய்து காட்டியவர்கள், அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மக்கள். ஆகவே என்னுடைய உடன்பிறப்புகளே, நான் இங்கு நேற்று நடந்த விடயத்தை இந்த இடத்திலே நான் பேசியாக வேண்டும் என்பதற்காகவே நான் பேசினேன். உங்களுக்கு ஆட்கள் அல்ல பிரச்சனை. நம்முடைய ஒவ்வொரு தேர்தலையும், ஏன் போன பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு ஜாதி உள்ளூராட்சி தேர்தல் மாதிரி தானே ஆக்கள் எலெக்ஷன் கேட்டு, உரல் ஒருவன், உலக்கையில் ஒருவன், இன்னொரு வேயன், ஊசியில் ஒருவன் என்னதை கேட்டார்கள். நான் ஏன் சொல்றேன் என்றால், ஏதோ எம்பியாக போற மாதிரி தானே கேட்டார்கள். அது மாதிரிதான் இப்ப நஞ்சி போத்தல் கட்சி என்றாலும் பிரதேச சபையில் வருவான் 2 பேர். அதற்காக அவனும் அவன் மனைவி இல்லாட்டி அவன் உம்மா ஓட்டு போட நான் ஒன்றும் செய்யணும்னா போடுங்கம்மா, நீங்க ஆளுக்கு 3-5 போட்ட போடுங்க. ஆயிரம் வாக்குகளை போட மாட்டாங்க, 3, 5, 10 வாக்குகள் இடத்துக்கு போடும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் வாக்கு போட வேண்டும் கட்சிக்கும் கொள்கைக்கும். ஆகவே இவர்கள் வெல்வதற்காக கேட்கவில்லை. எல்லோரும் தேர்தலிலே வட்டாரத்திலோ அல்லது மாகாணத்திலோ அல்லது உள்ளூர் சபையிலோ வெல்லுவதற்காக தேர்தல் கேட்பார்கள். இவர்கள் கேட்பது வெல்லுவதற்காக அல்ல, உண்மையான கட்சியினையும் உண்மையான நிர்வாகிகளையும் இல்லாமல் செய்வதற்கு, அவர்களை தோற்கடிப்பதற்கு தான் கேட்கிறாங்க. அப்ப நீங்க உருவாக்கின கட்சியை தோற்கடிப்பதற்கு யாரும் வாக்கு போட முடியுமா என்ற கேள்வியை மாத்திரம்தான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குடும்பத்தில் உள்ள 4-5 பேர் போடட்டும், குடும்பத்தில் உள்ள 5-10 பேர் போடட்டும். நாம் என்ன செய்யற, ஒவ்வொரு ஆளையும் பெற்றதற்கு தேசிய காங்கிரஸ் பாடுபடுகிறது உருவாக்குவதற்கு, உருவாக்கி காட்டியிருக்கிறது. இவர்கள் தேர்தல் கேட்பது இதை இல்லாமல் செய்வதற்கு. ஆகவே 6ஆம் தேதி ஒவ்வொரு முறை போன்றும் இருந்து விடாமல், பெண்கள் காலையில் நேரத்தோடு பெண்கள் சமைப்பதற்கு முன் வாக்குகளை போட வையுங்கள். நமது கட்சி
மேலும் வலுப்படுத்துவதற்கு, நமது கட்சியை இன்னும் ஒரு பரந்த பிராந்தியங்களுக்கு நாம் வேலை செய்வதற்கு, உண்மையான கொள்கையினை மக்களுக்கு விதைப்பதற்கு, நாளை நாங்கள் இல்லாது போகின்ற பொழுதும் இந்த கொள்கையோடு இந்த நாட்டின் மக்களுக்கு பணிபுரிவதற்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றியோடு திரும்புவோம். துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மைகளை உள்ளத்திலிருந்து உரக்கச் சொன்ன, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற எங்கள் தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை, முன்னாள் அமைச்சர்